ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி ஸ்ரீ சுப்புலாக்ஸ் சேனல்லேருந்து பேச போகிறோம். நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்றைக்கி ஹேர் டை பற்றிங்க. நாம் நேச்சுரல் ஹேர் டை பற்றி பார்க்க போகிறோம். எப்படின்னா நம்ம ஹேர் டைலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் நமக்கு ஹேர்லாம் நமக்கு கொட்டுங்க. எப்படின்னா அந்த முடியெல்லாம் கொட்டி நமக்கு வழுக்கையே வந்துடுங்க. ஆனால் இது நமக்கு நேச்சுரல் ஹேர் டைங்க. நம்ம ஹேர் ஒன்றுமே ஆகாதுங்க. எல்லாமே நேச்சுரல்னால் நமக்கு இயற்கை பொருள் எல்லாமே நம்மளது இயற்கை பொருளுங்க. எப்படின்னா செம்பருத்தி பூ, ஒத்த செம்பருத்தி பூவுங்க, அது உங்களுக்கு சிகப்பு கலர் பூவு, அதனுடைய இலைங்க, அப்புறம் கற்பூரவல்லிங்க, வேப்பிலை, கருவேப்பிலை, வெற்றிலை, பூலான் தழை, கருஞ்சீரகம், வெந்தயம்ங்க. இது எல்லாம் நாம் சம அளவு எடுத்து, எப்படின்னா நம்ம இலையெல்லாம் ஒரு 1/4 கிலோ 100 கிராம் திட்டம் எடுத்து அதுக்கு நாம் 1 லிட்டர் தண்ணி வச்சு இதெல்லாம் கொதிக்க வைக்கணுங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம சில்வர் பாத்திரத்தில் கொதிக்க வைங்க. அலுமினியம் யூஸ் பண்ணாதீங்க. இல்லை உங்களுக்கு இரும்பு பாத்திரம்னா ஓகேங்க, அது எல்லாத்தோட சூப்பருங்க. நாம் கொஞ்சம் தீ எப்படின்னா மீடியமாக வச்சு கொதிக்க வைக்கணுங்க. நம்ம அந்த மாதிரி கொதிக்க வச்சோம்னா அந்த தண்ணி உங்களுக்கு நல்ல டார்க் க்ரீன் ஆகும். எப்படின்னா நமக்கு நல்ல க்ரீன் கலர் வருங்க. அந்த தண்ணியை நீங்கள் வடிகட்டி அதில் நாம் அவுரி பவுட்ரு இருக்கு இல்லைங்களா, அந்த பவுட்ரை பேஸ்ட்டு மாதிரி நம்ம கலக்கிக்கணுங்க. கலக்கி நமக்கு எலுமிச்சம்பழம் ஊற்றுக்கன்னா அதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் ஜூஸ் விட்டுக்குங்க. இதை நாம் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அதை அந்த பேஸ்ட் அப்படியே வச்சுருந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோன்னு வச்சுக்கிங்களேன். அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட நம்ம 40 மினிட்ஸ் இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு ஹேர்லாம் உங்களுக்கு சுத்தமாகவே பிளாக் ஆகிடுங்க. சூப்பராக இருக்கும். அது நேச்சுரல் பிளாக் மாதிரியே இருக்கும். எப்படின்னா எலுமிச்சம்பழம் ஓகேன்றவங்க நாங்கள் எலுமிச்சம்பழம் ஜூஸ் அப்ளை பண்ணுங்கள். வேணாங்க எங்களுக்கு ஒத்துக்கலைன்னா இந்த மட்டுமே போதும். எப்படின்னா இப்போ சொன்ன பொருட்கள் மட்டுமே போதுங்க. இதை போட்டு நம்ம கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் நம்ம தலையில் நம்ம அப்ளை பண்ணி வச்சுருந்து நம்ம ஷாம்பு போட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹேர் சூப்பராக அப்படியே கண்ணங்கரேன்னு இருக்குங்க. எப்படின்னா அழகாக இருக்குங்க. நமக்கு ஹேர் டை அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை நீங்கள் 15 டேஸ்க்கு ஒரு தடவை பண்ணாலே போதும். எப்படின்னா வாரம் வாரம் பண்ணணுமாப்பா, அதுக்குள்ளே கலர் விட்டுருமா, இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை போடணுமா, இல்லவே இல்லைங்க. 15 டேஸ் போதுங்க. நாம் 15 டேஸ்க்கு அப்புறம் நாம் அப்ளை பண்ணால் போதும். இதே நீங்கள் 1 மந்த்து கூட ஓகேங்க. இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மந்த் அந்த பிளாக் கலர் மாறவே மாறாதுங்க. நாம் இது எப்படின்னா நமக்கு ஒன்றுமே ஆகாது. நம்ம ஹேருக்கும் ஒன்றும் ஆகாது, நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் ஒன்றும் ஆகாதுங்க. சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். ஏன்னா இதை தாங்க நான் அப்ளை பண்ணுறேன், இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். செம்ம அழகாக கருங்கருன்னு இருக்குங்க முடி. இன்னொன்றுங்க, நாம் இவ்வளோ நாள் ஹேர் டை யூஸ் பண்ணி முடியெல்லாம் கொட்டியிருக்கோம் இல்லையா, இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு 2 மந்த்லேயே உங்களுக்கு அந்த ஹேர்லாம் உண்மையிலே வளர ஆரம்பிச்சிருங்க. எப்படின்னா கொஞ்சம் மஜாஜ் பண்ணுங்கள். இந்த இதை தேய்க்கிறீங்க இல்லைங்களா, இந்த அப்ளை போட்டு எப்படின்னா நாம் நெகத்தால் மஜாஜ் பண்ணிக்கினே இருக்கணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா எப்படின்னா முடி கொட்டின இடத்துல மட்டும் நீங்கள் அது மாதிரி லைட்டாக தலையை சொரிஞ்சு விட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அந்த உங்களுக்கு முடி வளர்கிற அந்த ஹோல்ஸ்லாம் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக கொஞ்சம் நாள் ஆக எப்படின்னா 2 மந்த் எடுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணி பாருங்களேன், உண்மையிலே உங்களுக்கு முடியெல்லாம் வளர்ந்துருங்க. சூப்பரான ஹேர் டை. இது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதங்க. நீங்கள் வேணால் இதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு பாருங்களேன். இதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே செய்ய மாட்டீங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. எப்படின்னா வெற்றிலை கிடைக்கும், கற்பூரவல்லி கிடைக்கும், வேப்பிலை கிடைக்கும், கருவேப்பிலை கிடைக்கும், செம்பருத்தி பூவும் கிடைக்கும், செம்பருத்தி இலையும் கிடைக்கும், கருஞ்சீரகமும் கிடைக்கும், வெந்தயமும் கிடைக்குங்க. இது எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளுங்க. இதை மட்டுமே வச்சு நாம் கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணியில் நம்ம கொதிக்க வச்சோம்னா 1/2 லிட்டர் தண்ணி ஆகுங்க. இதை நம்ம வடிகட்டி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். அப்படின்னா நிறைய தண்ணி தேவைப்படாதவங்க ஃப்ரிட்ஜில் நம்ம வடிகட்டி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வீக்லி நான் தான் சொல்கிறேன், நீங்கள் முடிஞ்சால் வீக்லி போடுங்க, இல்லை 15 டேஸ்க்கு ஒரு தடவை போடுங்க, இல்லை 1 மந்த்துக்கு ஒரு தடவை போடுங்க. இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணி 40 மினிட்ஸ் கழித்து நீங்கள் தலையை அலசி பாருங்களேன். அவ்வளோ ஆச்சரியப்படுவீங்க. இவ்வளோ பெரிய ஹேர் டையா சூப்பர்னு நினைப்பீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கினீங்கன்னா இந்த நான் சொன்ன எல்லா பொருட்களுமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடுங்க. இப்போயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ப்ராப்பராக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படின்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன பொருள்ன்ட்டு. செம்பருத்தி பூ, அது ஒத்த செம்பருத்தி பூவாக இருக்கணும், அது ரெட் கலர் பூவு, அதனுடைய இலை, கற்பூரவல்லி, வேப்பிலை, கருவேப்பிலை, வெற்றிலை, கரும்பூலான் தழன், அது எல்லா இடத்துலையுமே கிடைக்குங்க. அது உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அந்த தழை கிடைக்குங்க. அது
அதுக்கப்புறம் உங்களுக்கு கருஞ்சீரகம், வெந்தயம் இவை எல்லாமே இந்த 9 பொருட்களுங்க. மொத்தம் உங்களுக்கு 9 வருதுங்க கவுண்டிங்கில். இதை போட்டு நீங்கள் தண்ணி 2 லிட்டர் தண்ணியில் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அந்த தழை எல்லாமே ஒரு 1/4 கிலோ திட்டம் எடுத்துக்கோங்க. 1/4 கிலோனா நமக்கு 2 கை நிறைய அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லைங்க, அந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சு ஜூஸ் ஆக்கி வச்சுக்கோங்க. அந்த ஜூஸில் அவரி பவுடரை நீங்கள் பேஸ்ட் பண்ணி எலுமிச்சம்பழ ஜூஸ், அரை எலுமிச்சம்பழம் அந்த ஜூஸை விட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பருங்க. இது பிடிச்சிருக்குன்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகேப்பா. ஏன்னா எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஐட்டங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பொருட்கள். அதனால் நமக்கு பின் விளைவுகளோ பக்க விளைவுகளோ எதுவுமே இல்லைங்க. இது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு இதே டைமில் வந்து நம்ம சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.